என்னங்க சொல்றீங்க? நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கட்டுற வரி பணம் எல்லாம் சிலரோட பாக்கெட்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்தா அந்த நாடு எப்படி உருப்படும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில நாடுகள்ல லஞ்சம்னா என்னன்னே தெரியாதாம். ஆனா நம்ம ஊர்ல ஒரு சின்ன கையெழுத்து வாங்கணும்னா கூட விடுங்க, அதை பத்தி பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த டாப் 10 நாடுகள் லிஸ்ட்டை கேட்டீங்கன்னா, அடடா, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாதா அப்படின்னு கண்டிப்பா ஏங்குவீங்க. அதுலயும் நம்ம இந்தியாவோட நிலைமைய கேட்டா நிஜமாவே உங்களுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திடும். ஷாக் ஆகாம கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு சின்ன வேலைக்காக கூட யாருக்காவது லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கா? இல்ல, லஞ்சம் கொடுக்காமலே உங்க வேலை கெத்துல நடந்திருக்கா? அதை அப்படியே ஒரு கமெண்டா தட்டி விடுங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த உலகத்துல ஊழலே இல்லாத நாடுகள்னு சிலது இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? முதல்ல இந்த டென்மார்க் நாட்டை எடுத்துக்கோங்க. அங்க ஊழல் உணர்வு குறியீட்டுல 90 மதிப்பெண் வாங்கி முதலிடத்துல இருக்காங்க. அங்க ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டா சாதாரண பொதுமக்களே அவங்கள கேள்வி கேட்கலாமா? அந்த அளவுக்கு நிர்வாகம் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. அடுத்து ஃபின்லாந்து 88 மதிப்பெண் வாங்கி 2வது இடத்துல இருக்கு. அங்க மீடியாக்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. எதையும் தைரியமா தட்டி கேட்குறாங்க. அதனாலேயே அங்க லஞ்சம் தலை காட்ட முடியறது இல்ல. 3வது இடத்துல இருக்கிற சிங்கப்பூர் பத்தி சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லஞ்சம் வாங்கினா தண்டனை அவ்வளவு கடுமையா இருக்கும். அங்க இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே ரொம்ப அதிகமாம். அப்புறம் எதுக்கு அவங்க தப்பு பண்ண போறாங்க? இதே மாதிரி தான் நியூசிலாந்து 83 மதிப்பெண்களோடும் சுவிட்சர்லாந்து 81 மதிப்பெண்களோடும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. சுவிட்சர்லாந்துல எல்லாம் மக்கள் ஒரு முடிவை எடுக்கணும்னா நேரடியா ஓட்டு போடுவாங்களாம். இதனால அதிகாரிகளுக்கு பயம் அதிகமாவே இருக்கு. நார்வே, லக்சம்பர்க், ஸ்வீடன், நெதர்லாந்துன்னு இந்த நாடுகள் எல்லாம் வரிசையா வராங்க. அங்கெல்லாம் மக்கள் கட்டுற வரிப்பணம் ஒரு பைசா கூட வீணாகாம டிஜிட்டல் முறையில கணக்குல இருக்குமாம். 10வது இடத்துல ஆஸ்திரேலியா 77 மதிப்பெண்களோட இருக்கு. அங்கேயும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்களுக்கு முழுசா இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம ஹார்ட் பீட் எகிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? 2025 நிலவரப்படி இந்தியா வெறும் 38 மதிப்பெண்களோட 96வது இடத்துல இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, 96வது இடம். நம்ம பக்கத்து நாடான சீனா கூட 43 மதிப்பெண் வாங்கி 76வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் 27 மதிப்பெண்களோட 135வது இடத்துல ரொம்ப மோசமா இருக்கு. மற்ற நாடுகளை விடுங்க, நாம ஏன் இவ்வளவு பின்னாடி இருக்கோம்னு யோசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நாம என்னைக்கு லஞ்சம் கொடுக்கறதையும் வாங்குறதையும் ஒரு அசிங்கமா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்தியா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துக்கு வர முடியும். நேர்மைங்கிறது மற்றவங்களுக்கு காட்டுறது இல்ல, அது நம்ம மனசாட்சிக்கு நாம காட்டுறது. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா கூட எனக்கு சந்தோஷம்தான். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம இந்தியால ஊழலை ஒழிக்கணும்னா முதல்ல நாம எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? கல்வியையா, அரசியலையா, இல்ல நம்மளோட எண்ணத்தையா? அதே மாதிரி இதுல எந்த நாட்டுல போய் வாழணும்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு? அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நிச்சயமாக ஒரு நல்ல நாளை உருவாக்குவது நம் கையில தான் இருக்கிறது. சே நோ டு கரப்ஷன். மீண்டும் சந்திப்போம்.